Hello coders, welcome to the Tailwind CSS series. நம்ம இந்த சீரீஸ்ல React ப்ராஜெக்ட்ல எப்படி Tailwind CSS யூஸ் பண்ணி UI டிசைன் பண்றது அப்படின்னு லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Tailwind CSSனா என்ன? Tailwind CSS அப்படின்றது ஒரு யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் CSS ஃப்ரேம்வொர்க். அதாவது நம்ம ஒரு வெப் பேஜ் வந்து டிசைன் பண்றோம் அப்படின்னா நம்ம HTML கிரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி CSS ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம CSS கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணுவோம்ல. இங்கே நமக்கு தேவையான CSS கிளாஸஸ் எல்லாமே யூட்டிலிட்டி கிளாஸஸாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு CSS ஃபைலே கிரியேட் பண்ணாமல் HTMLல நம்ம இங்கே இருக்க யூட்டிலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம UI வந்து டிசைன் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஃப்ளெக்ஸ் வந்து தேவை அப்படின்னா நம்ம ஃப்ளெக்ஸ் அப்படின்ற யூட்டிலிட்டி கிளாஸ் யூஸ் பண்ணால் போதும், நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் ஆக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஹைஃபன் சென்டர் அப்படின்ற யூட்டிலிட்டி கிளாஸ் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ண முடியும். இதுக்காக நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு CSS கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு கார்டு UI வந்து இருக்குது அப்படின்னா அந்த கார்டு UI வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு இந்த கார்டு UI வந்து கிரியேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு HTMLலே தான் CSS கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு CSS ஃபைல் இருக்காது. ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து யூட்டிலிட்டி கிளாஸஸ் தான். இந்த யூட்டிலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து UI வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து மெட்டீரியல் UI இல்லை பூட் ஸ்ட்ராப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம HTML அண்ட் CSS ஃபைல்ஸ் வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணிட்டு CSS ஃபைலில் நமக்கு தேவையான CSS கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம்ல. இது மாதிரி தான் வந்து நார்மலாக ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல் UI வந்து யூஸ் பண்ணுவோம். மெட்டீரியல் UI இல்லை வந்து பூட் ஸ்ட்ராப், இன்னும் மற்ற பாப்புலர் லைப்ரரிஸ் நிறைய இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 லைப்ரரிஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு React ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா நம்ம MUI இல்லை React Bootstrap வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைப்ரரிஸில் எல்லாமே காம்போனன்ட்ஸாக அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம கார்டு அப்படின்னு தேவைன்னா உங்களுக்கு வந்து கார்ட் காம்போனன்ட் வந்து ஆல்ரெடி பில்ட் ஆகி நம்ம அதில் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இதே இது HTML CSS யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் கார்டு வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆனால் CSS ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம தானே ஆட் பண்ணணும். இந்த 2 அப்ரோச்சுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிறது தான் Tailwind CSS. MUIல React Bootstrapல நமக்கு டைரக்டாக காம்பனன்ட் அவைலபிள், அதை எடுத்து நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிடுவோம். HTML CSSல நமக்கு காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட் CSS வந்து நம்ம தான் கோட் பண்ணணும். Tailwind CSS பொறுத்தளவு நமக்கு தேவையான யூட்டிலிட்டி கிளாஸஸ் மட்டும் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து UI வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ Tailwind CSSல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ மெட்டீரியல் UIயோ இல்லை React Bootstrapஓ இல்லை மற்ற லைப்ரரிஸ் வந்து டிசைன் பண்ணுறப்போ சில காம்பனன்ட்ஸ் வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம், ஓகே இந்த லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பட் Tailwind CSS பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்பர்ஸ் நினைக்கிற ஸ்டைல்ஸில் தான் வந்து வரும். இப்போ Tailwind CSSக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் வந்து அவைலபிள். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம்ல காம்பனண்ட்டாக, ஸோ அது மாதிரி வந்து அவங்களும் காம்பனண்ட், இப்போ கார்டு அப்படின்னு தேவையான கார்டுக்கு தேவையான கோடு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி லைப்ரரிஸும் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கஸ்டமைஸ் பண்ணலாம். மற்ற இந்த காம்பனண்ட் பேஸ்டு லைப்ரரிஸை விட இங்கே வந்து கஸ்டமைசேஷன் வந்து நம்ம அதிகமாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சீரீஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Tailwind CSSோட பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட், இந்த வெப் பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம UI மட்டும் தான் டிசைன் பண்ணிருக்குது, கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனலாக இருக்க வெப்சைட்க்கு வந்து கிடையாது. Tailwind CSS யூஸ் பண்ணி எப்படி இந்த UIலாம் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேஅவுட்லாம் வந்து பண்ணியிருக்கோம். லேஅவுட்லாம் பியூராக Tailwind CSS வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த லேஅவுட்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டைப்போகிராஃபி, அதாவது டெக்ஸ்ட்லாம் வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்ட் காம்போனண்ட்லாம் வந்து கிடையாது. கார்டு வந்து நமக்கு எல்லாமே யூட்டிலிட்டி கிளாஸஸாக அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து தேவையான UI காம்போனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு செக்ஷன் இருக்குது, சீசன் ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு. ஸோ இங்கேயும் வந்து இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Tailwind CSS யூஸ் பண்ணி நிறைய லைப்ரரிஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து சில ரெடிமேட் காம்பனன்ட்ஸ்லாம் அவைலபிள். இங்கே லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற இந்த செக்ஷன் வந்து ரெடிமேட் காம்பனன்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெடிமேட் காம்பனன்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஹேண்ட்ஸாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அசர்ட்ஸ் வந்து தேவை இது டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான அசர்ட்ஸ்லாம் வந்து நான் இங்கே சேனலோட கிட்டப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சேனலோட கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா Tailwind CSS டியூட்டோரியல் அப்படின்னு ஒரு ரெப்போசிட்டரி இருக்குது. அந்த ரெப்போசிட்டரியில் சோர்ஸ் ஃபோல்டர் போனீங்க, மாஸ்டர் பிரான்ச்சில் சோர்ஸ் ஃபோல்டர் போனீங்கன்னா அசர்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது. இதில் வந்து தேவையான இந்த ஃப்ரூட்ஸ் இமேஜ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கேருந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்து வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோட் பேஸ் செட்டப் பண்ணலாம். நான் VS கோட் ஓப்பன் பண்ணுறேன். VS கோடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு React ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். Tailwind CSS டியூட்டோரியல் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிரியேட் React ஆப்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்.
கிரியேட் பண்ணிவிட்டு அதில் அசட்ஸ் ஃபோல்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் கிட்டப்லையும் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவையான அசட்ஸ் மட்டும் அந்த ஃபோல்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம Tailwind CSS வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ செட்டப் பண்ணுறதுக்கு இப்போ வெப்சைட் போகிறேன். கெட் ஸ்டார்டட் போனோன்னா இப்போ இந்த சர்ச்சில் போயிட்டு நான் ரியாக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ரியாக்ட்னு கொடுத்தா இன்ஸ்டால் Tailwind CSS வித் கிரியேட் ரியாக்ட் ஆப் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிரியேட் யுவர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நான் இது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை வச்சு தான் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா Tailwind CSS வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ப்ராஜெக்டில் போயிட்டு சாரி நான் காப்பி பண்ணதில் வந்து நிறைய இது ஸ்பேஸ் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். npx Tailwind CSS init இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து கான்ஃபிக் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கான்ஃபிக் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சுல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ ஸ்டெப் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் யுவர் டெம்ப்ளேட் பாத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம இங்கே இருக்க லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். கண்டென்ட்குள்ளே போயிட்டு இது கொடுக்கணும். ஏன்னா நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோ யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாமே கண்டென்ட் பாத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணுறோம் தேர்ட் ஸ்டெப்பில். ஸோ இப்போ நான் கண்டென்ட் பாத் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா Tailwind டைரக்டிவ் வந்து ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இங்கே index.cssல நம்ம இந்த டைரக்டிவ்லாம் வந்து ஆட் பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம index.css இருக்கும்ல, இங்கே பாடி இருக்குல்ல, பாடிக்கு மேலே வந்து இங்கே இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லேட்டராக வந்து பாடி இங்கே இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இது எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் இன்னும் கோடை வந்து க்ளீன் அப் பண்ணல. க்ளீன் அப் பண்ணும்போது இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி பில்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பில்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து நம்ம டைரக்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து கம்பைல் ஆகிடும். ஸோ பில்டு ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ எதுக்கு வந்து நம்ம இந்த H1 காம்பனன்ட் கொடுக்குறோம்னா, இப்போ நமக்கு இந்த கிளாஸஸ் படி லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக செட்டப் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே போயிட்டு இப்போதைக்கு நம்ம பில்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஏன்னா ஜஸ்ட்டு நமக்கு ஆப் காம்பனன்ட் தான் வந்து லோட் ஆக போகுது. அங்கே இருக்க டிஃபால்ட்டாக நமக்கு இருக்க லேண்டிங் பேஜ் தான் லோட் ஆக போகுது. ஸோ நான் இங்கே போயிட்டு இதெல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். ஆப் காம்பனண்ட்டில் நம்ம டிஃபால்ட்டாக இருக்க லேண்டிங் பேஜ் ஸ்டைல்லாம் வந்து தூக்கிடுறேன். இதில் போயிட்டு இந்த H1 நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த H1 போய் கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு app.css இதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி லோகோவும் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம index.cssல வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல, இந்த பாடி இதெல்லாம் வந்து இருக்கிறத டிஃபால்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே Tailwind CSSல இருக்க ஸ்டைல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து லோட் ஆகிருக்கு. இதில் Tailwind CSSல இந்த ஸ்டைல்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து 3XL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3XLனா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். தென் ஃபாண்ட் வந்து போல்டாக இருக்கும். தென் அண்டர்லைன் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்து செட்டப் ஆகிட்டு இங்கே வந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதில் பார்த்தேன்னா சாரி நம்ம ஆப் போனோன்னா கரெக்டாக அதே ஸ்டைலில் தானே லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டில் Tailwind CSS செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து Tailwind CSSல இருக்க யூட்டிலிட்டி கிளாஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.